நடிகர் சங்கத்தை ஆரம்பிச்சது யார் தெரியுமா? விஜயகாந்த் ஆரம்பித்தார். அந்த கட்டடம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கட்டடம் விஜயகாந்த் கட்டினதா? அவருடைய சாதனை என்ன? எத்தனை படம் அவருடைய படங்களுக்கு வந்து தேசிய விருது கிடச்சிது. அது ஒன்று தான் அவருடைய சாதனை. திருப்பி இது ஒன்று தான். இப்படி தூக்கி விட்றீங்க, உடனே அதை பேர் வைக்கணுங்கிற. எதுக்காக பேர் வைக்கணும்? நடிகர் சங்கத்துக்கு அவர் என்ன பண்ணார்? இல்லை சார், எல்லாருக்கும் சாப்பாடு. சார், இந்த பொய்யை மாத்திரம் பேசாதீங்க. 10 வருஷம் படுக்கையில் கிடந்தாருங்க. எத்தனை தடவை நீங்கள்லாம் போய் இன்டர்வியூ பண்ணீங்க அவரை? விஜயகாந்தின் உடல்நிலையில் ஏதாவது சொன்னீங்களா? அஜித் மேலே பாஞ்சிங்க, விஜய் மேலே பாஞ்சிங்க. விஜய் வந்தார், செருப்படுத்து அடித்தாங்க. இல்லை சார், அதுக்கு விளக்கம் பொதுமக்கள் கேட்குறாங்க. உங்கள் இது மாதிரி தான் பொதுமக்கள் கேட்குறாங்க. சொல்லுங்க பதில். கல்லறை ஈரம் காயில் போய் ஜெயலலிதாவுக்கு பாராட்டு மழை பொழியும். அவசரமாக திறந்தாங்க. ரைட்டு, வேகமாக போய் ரிப்பனை கட் பண்ணிட்டாங்களே. எது எந்த இடத்துல அரைகுறையாக அது நிற்கிதுங்கிறது சொல்லணும். அண்ணாமலை மாதிரி பேசாதீங்க. கலைஞர் கருணாநிதின்ட்டா போதும், பாஞ்சிருவாங்க சார். அதே மாதிரி இப்போது முந்தானத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து நினைவேந்தல் வந்து நடிகர் சங்கம் நடத்துகிறாங்க சார். ஸோ நடிகர் சங்க பேர் வந்து கேப்டன் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிருபர்கள்லேருந்து எல்லாமே கோரிக்கை வச்சாங்க, கேட்டாங்க. அதுக்கு வந்து விஷாலும் நாசரும் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நாங்கள் கலந்து ஆலோசித்து தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மலுப்பலான பதில் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயகாந்த் பேர் வைக்கணுன்றீங்களா? இல்லை, மக்களோட கோரிக்கை. மக்கள்னாதீங்க, உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள். நான் மக்கள் ஒருத்தன், நான் சொல்லல. அது மக்கள்னாதீங்க. நடிகர் சங்கத்தை ஆரம்பிச்சது யார் தெரியுமா? விஜயகாந்த் ஆரம்பித்தார். அந்த கட்டடம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கட்டடம் விஜயகாந்த் கட்டினதா? ஏங்க இப்படி இல்லாத ஒரு ஆளை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறீங்க? ஆரம்பித்தது எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர். தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் தான் முதல் செயலாளர். நடிகன் குரல்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. எம்ஜிஆர் தான் ஆசிரியர். தெரியுமா உங்களுக்கு? சுவாமி சங்கரதாஸ் கலை மண்டபம்னு பேர் வச்சாங்க. சங்கரதாஸ் தான் நாடக தந்தைன்னு பேர். அவருடைய சாதனை என்ன? எத்தனை படம் அவருடைய படங்களுக்கு வந்து தேசிய விருது கிடச்சிது? சொல்லுங்கள். பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு படம், ராமனாவை தவிர அவர் எந்த படம் சமூக அக்கறையோடு எடுத்த படம் சொல்லுங்க பார்க்குறேன். ஓடிச்சு, சில படங்கள் ஓடிச்சு. மினிமம் கேரக்டர் ஓட்டிகிட்டு இருந்தாருங்கிறத தவிர அவருடைய சாதனை என்ன? சினிமா உலகத்தில் என்ன சாதனை? இந்த படம் விஜயகாந்த் படத்தில் தாங்க அந்த புதுமையாக வந்தது. ஏதாவது சொல்லுங்கள். என்ன செஞ்சார்? சட்டமன்றத்தில் தான் அவர் என்ன செஞ்சார்? எந்த ஒரு அரசாங்க திட்டத்தை வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து அப்படியே வாதம் பண்ணி அதை நிறுத்தினார்? ஜெயலலிதா கை காட்டி மிரட்டினதை தவிர அவர் ஒன்றுமே பண்ணலை. அது ஒன்று தான் அவருடைய சாதனை. திருப்பி இது ஒன்று தான் விஜயகாந்த் சாதனை. எப்படி தூக்கி விட்றீங்க, உடனே அதை பேர் வைக்கணுங்கிற. எதுக்காக பேர் வைக்கணும்? நடிகர் சங்கத்துக்கு அவர் என்ன பண்ணார்? நலிஞ்சு போயிருந்த நேரத்தில் பணம் அங்கே வசூல் பண்ணி கொடுத்தாரு. பணம் எப்படி வசூல் பண்ணி? அவராக கொடுத்தாரு. என்னமோ வள்ளல் இருக்குல்ல, அந்த பணத்தை அவர் கொடுத்துருக்கலாம்ல. மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போனார். மலேசியா சிங்கப்பூர் கூப்பிட்டு போனார். அந்த நடிகர்களை பார்க்க வந்த கூட்டத்தை தவிர அவரை பார்க்க வரல. அந்த நடிகர்களை பார்க்க வந்த கூட்டத்துக்கு வந்த காசை தான் அவர் வந்து கொடுத்தாரு. நடிகர் சங்க தலைவராக இருந்தால் அது கூட பண்ணலன்னா என்ன இருக்குது? எந்த நடிந்த கலைஞருக்கு அவர் வந்து காசு கொடுத்து காப்பாற்றி அவருடைய வாழ்க்கையை சீராக்குனார்? ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழை மாணவர்களுக்கு அங்கே படிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாரு? இல்லை, அவருடைய படங்கள் வந்து பிரமாதமாக ஓடிச்சு. அந்த படத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு அனாதாசமாக கட்டி கொடுத்தாரு, இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். என்ன சொன்னார்? 80 கோடி பெருமானம் உள்ள என்னுடைய மண்டபத்தை எடுத்துக்கொண்டு 8 கோடி மட்டுமே கொடுத்தார்கள்னாரு. மண்டபத்தை எடுத்தாங்க. மண்டபம் இன்னும் அப்படியே தான் பத்திரமா இருக்குது. முன்னாடி இருந்த காலி இடத்த மாத்திரம் எடுத்தாங்க. அதுக்கான வேலையை கொடுத்தாங்க 8 கோடி. மொத்த கட்டடத்தை எடுத்து தான் கணக்கு கட்டி எனக்கு 80 கோடி வேணும்னு கேட்ட ஆசாமி அவர். ஒரு தலைவன் சொல்கிறீங்களே, நீங்கள் இவ்வளோ தூக்கி பிடிக்கிறீங்களே, மக்களுக்காக ஒரு ஹைவேஸ்க்காக ஒரு பாலம் போடும்போது நீங்கள் என் கட்டடத்தை எடுத்துங்க, மக்களுக்கு நன்மை செய்கிறீங்கன்னு கொடுத்துட்டு போனார் அவர். 8 கோடி தான் கொடுத்தாங்க. அவர் தலைவர். உங்களுக்கு அவர் பேரை ஏன் வைக்கல? வேறு கேள்வி. என்ன சார் இப்படி பண்ணுறாங்களே, எவ்வளோ அங்கலாய்க்கிறீங்க? என்ன சார் அப்படி? என்ன சார் உங்களுக்கு அவர் வந்து அப்படி இதை காப்பாற்றி உங்களுக்கு தூக்கி விட்டாரு? அப்படி என்னத்துக்கு அவர் தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? நிறைய உதவி பண்ணியிருக்கிறதா? என்ன உதவி பண்ணார் சொல்லுங்க, அதான் நான் கேட்குறேன். இல்லை சார், எல்லாருக்கும் சாப்பாடு. சார், இந்த பொய்யை மாத்திரம் பேசாதீங்க. எம்ஜிஆருடைய ஷூட்டிங்கில் வந்து அத்தனை பேத்துக்கு சாப்பாடு வரும். பிரபுனுடைய ஷூட்டிங்கில் அத்தனை பேத்துக்கு சாப்பாடு வரும். எஸ்.ஜே. சூர்யா இருக்கார் சார், அவருடைய படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இசைங்கிற படத்தில் உள்ளே நுழைஞ்சிருந்து காலையில் ஒரு 5 செகண்ட் வர்ற சீன் நான் இருந்தது.
அன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி உள்ள ஷூட்டிங் எடுத்தாங்க. உள்ள நுழைஞ்சு திரும்பி வரணும்னு அவங்க கொடுத்த ஜூஸும் அது இதுவும் குடிச்சு எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப போய் சாப்பாடு அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன் சார். அத்தனை பிராணிகளையும் பிரியாணி அவங்க இதை வறுவல் அவங்க பண்ணி போட்டாங்க. எஜாச்சூரியா எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு ட்ரெயினில் எடுத்துக்கிட்டு வராங்க ஜூஸு. சார் எடுத்துங்க, சார் எடுத்துங்க, சார் எடுத்துங்க. லைட் பாயில் இருந்து அங்கே இது ட்ரைவ் பண்ணிட்டு வந்த டிரைவர்கள் அத்தனை பேர்த்து கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு மண்டபம் கட்டுங்க, சோறு போட்டார் சார். என்னமோ விஜயகாந்த் ஒருத்தர் தான் சோறு போட்டாருன்ற மாதிரி. ஏன் சார் இப்படி போய் பேசுகிறீங்க? எப்போ எதுக்காக ஒரு இப்படி தூக்கி விட்றீங்க சார்? முன்னோடியாக இருந்தால் முன்னோடி கிடையாது சார். எம்ஜிஆர் அவருக்கு முன்னாடி இருந்தவர். எம்ஜிஆருக்கு இவருக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் சினிமாவுக்கு வந்தாரா? இவருக்கு அப்புறம் தான் பிரபு சினிமாவுக்கு வந்தாரா? அவர் ஆஃபீஸுக்கு வந்தவங்களும் சோறு போட்டார் சார். சில ஏழை மாணவர்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே நம்ம எம்ஜிஆரால் தான் தமிழ்நாடு, இது விஜயகாந்தால் தான் தமிழ்நாடே காப்பாற்றப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு கதை விட்றீங்களே, என்னத்துக்கு இது? ஒரு கேள்வி பிரபலத்தை பற்றி இல்லை, ஒரு கேள்வி சுத்தீஷை பற்றி இல்லை. ஏன் சார் இல்லை சொல்லுங்கள். பொதுமக்களில் ஒருத்தராக கேட்குறேன். இல்லை சார், இல்லை ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கையாக தான் சார். ஒட்டுமொத்த மக்கள் பேசாதீங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசுனாங்கன்னு சொல்லுங்கள். ஒட்டுமொத்த மக்கள் நான் இல்லையா? அப்போ நான் யார்? பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கேன், இல்லை சைனாவில் இருந்து வந்திருக்கேன். ஒட்டுமொத்த மக்களுங்கிற பேச்சை எடுக்காது. ஒட்டுமொத்த மக்களில் நான் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ நாங்களாம் அந்நியர்கள்னு சொல்லுங்கள். இந்த பூமியை சேராதவங்க சொல்லுங்கள். கட்சி ஆரம்பித்த போது நான் ஒரு டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சொல்கிறாங்க விஜயகாந்த் புது கட்சி ஆரம்பிச்சாரு, மத்தியானம் 3 மணிக்கு சொன்னாங்க. யாருன்னு கேட்டபோது விஜயகாந்த் தலைவர், பிரேமலதா இது செக்ரட்டரி, சுதீஷ் பொருளாளர்ன்றாங்க. நான் உடனே சொன்னேன், அந்த ஃப்ளாஷ் நியூஸில் சொன்னேன், எல்லோரும் கட்சி ஆரம்பித்து ஒரு அளவுக்கு இப்போ வளர்ந்து பிறந்து கொஞ்சம் ஆட்சிக்கெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏலாம் வந்த பிறகு தான் குடும்பத்தை கூப்பிட்டு வருவாங்க. விஜயகாந்த் தெளிவாக இருக்கார், இந்த கட்சியை என் குடும்பத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேங்கிறது தெளிவாக இருக்கார். அந்த வகையில் அவருடைய பாராட்டுகள் அப்படின்னு. அப்படி உழைவு என்னை பற்றி கண்ணா அப்படின்னா தாக்கி எனக்கு இது வந்தது. அவங்களுடைய டிவி ஸ்டேஷன் என்னை கூப்பிடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அதான் நடந்தது. அதுக்காக நான் அவர் வந்து எகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னு சொல்ல வரல. எனக்கு அவரை யாருன்னு கொடுத்தீங்க. அவர் படங்களே நான் 3 படம் தான் பார்த்துருக்கேன். ஊமை வெடிகள், அப்புறம் இது செந்தூர பூவே, அப்புறம் ரமணா. இந்த ஊமை வெடிகளும் செந்தூர பூவே வந்து ஆபாவணன் எடுத்தது. அந்த ஆபாவணன் என்னுடைய ஊருக்காரர். அவர் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்றதுக்கு என்னுடைய உதவி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் அவரை சேர்த்து வச்சேன். ஊருக்காரருங்கிற முறையில் அவர் என் மேலே ரொம்ப மரியாதை. அதனால் ப்ரீவியூ போட்டு காட்டினதுனால அந்த படத்தை பார்த்தேன். நானாக போய் பார்த்த ஒரே படம் வந்து ரமணாங்கிற ஒரு படம் தான். வேறு எதுவும் நான் ஒரு படம் பார்த்ததே. பாட்டுகள் கேட்டிருக்கேன், அம்மன் கோயில் கிழக்காது, அந்த பாட்டுகள்லாம் நல்லாயிருக்கும். இளையராஜாவுடைய இது கான்ட்ரிபியூஷன் விஜயகாந்துக்கு பெரிய இது இருக்குது. அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அடிப்படை காரணம் வந்து இளையராஜா. சார் இப்போ அவர் தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தகுதி இல்லைன்னு சொல்ல வரல, தகுதிக்கு மீறி தூக்கி விடாதீங்கன்றதான் சொல்ல வரேன். தகுதி இல்லைன்னு சொல்ல வரல. யாருமே தகுதி இல்லாத ஒருத்தர் பூமியில் பிறக்கவே முடியாது. அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூட்டுறோம், அவ்வளோத்தான். அளவுக்கு 10 வருஷம் படுக்கையில் கிடந்தாருங்க. எத்தனை தடவை நீங்கள்லாம் போய் இன்டர்வியூ பண்ணீங்க அவரை? விஜயகாந்தின் உடல்நிலையில் ஏதாவது சொன்னீங்களா? சீந்ததுக்கு ஒருத்தர் இல்லையே. செத்து போன புறம் பார்த்தாக்கா என்னமோ பூமி சுற்றுறதே அவரால் தான், சூரியன் உதிக்கிறது அவரால் தான், சந்திரன் வர்றது அதனால தான், அமாவாசை அதனால தான், பௌர்ணமி அதனால தான்ங்கிற அளவுக்கு ஏன் போகிறீங்க? என்ன காரணம்? இல்லை சார், மக்கள் கொண்டாடுறாங்க. அப்பா மக்கள் நாதிங்க, மறுபடியும் மக்கள் நாதிங்க. இல்லை சார், சமாதிக்கு அவ்வளோ பேர் வராங்க. விஜயகாந்தை பற்றி நான் பேசுகிறது எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பேர் பார்த்து என்ன காரணம்? அவ்வளோ பேர் நினச்சதை நான் பிரதிபலிச்சிருக்கேன். அதனால தான் அவ்வளோ பேர் அதை பார்த்துருக்காங்க. இல்லாட்டி கூட அவ்வளோ பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. என்னடா அது நேற்று 10 வருஷமாக அங்காள் படுக்கையில் கிடந்தா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. செத்து போனது பூரா ஆள் மாற்றி ஆள் இவ்வளோ கதை பேசுகிறாங்களே, என்ன விஷயம் தான் எல்லாருமே கேட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம். மறந்து போன ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய திருப்பி கொண்டு இவ்வளோ இந்த மீடியா ஏன் இப்படி இது கொடுக்குறாங்கன்றதான் கேள்வி. என்னத்துக்கு அப்படி தூக்கி விட பார்க்குறீங்க? ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும். இந்த விஜயகாந்தனுடைய மரணத்தை வச்சு திமுகவை கேவலப்படுத்தணும்னு நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணீங்க. ஸ்டாலின் ரொம்ப சாமர்த்தியமாக அரசு மரியாதையோடு இந்த அடக்கம் செய்யப்படும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பாயறதுக்கு என்னடா பண்ணலான்னு பார்த்தீங்க. வடிவேலு மேலே பாஞ்சிங்க, அஜித் மேலே பாஞ்சிங்க, விஜய் மேலே பாஞ்சிங்க. விஜய் வந்தார், என்ன பண்ணாங்க? செருப்படுத்து அடித்தாங்க. ஹைலைட் பண்ணிங்களா? அதை
இப்படி நடந்துக்கிட்டாரு அந்த விஜயகாந்த் ரசிகர் நடந்துக்கிட்டாரு, பிரேமலதா அது வந்து நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டிங்களா? இல்லை சார், அதுக்கு விளக்கம் பொதுமக்கள் கேட்குறாங்க. உங்கள் இது மாதிரி தான் பொதுமக்கள் கேட்குறாங்க, சொல்லுங்க பதில். இல்லை சார், அதுக்கு வந்து உங்கள் பாயிண்டில் சொல்கிறோம், பொதுமக்கள் கேட்குறாங்க. விஜய் ஏன் செருப்பில் அடித்தாங்க? யாரோ அடித்தாங்கன்னு யாரோ, அது பாதுகாப்பு பாதுகாப்பு, அது பொதுமக்கள் இல்லை, விஜயகாந்த் ரசிகர் இல்லை, யாரோ. அப்படி ஏன் சார் காப்பாற்றுறீங்க? உங்களுக்கு என்ன கொடுத்தாரு விஜயகாந்த் வீட்டில்? என்ன கொடுத்தாங்க? எதுக்காக அப்படி காப்பாற்றுறீங்க? இது சொன்னாங்க இப்படி பண்ணலாமா சார்? பொதுமக்கள் கேட்குறாங்க, ஒட்டுமொத்த மக்கள், அது சாதாரண இல்லை, ஒட்டுமொத்த பொதுமக்கள். இது வந்து யாரோ பண்ணாங்க, இதெல்லாம் வச்சா இருக்காதீங்க சார். செருப்பில் அடித்தா பரவாயில்ல சார், அது என்ன சார் எவ்வளோ சொல்லலாமா சார்? நாங்கள்லாம் முட்டாள்கள் தான், உங்கள் கணிப்பு கரெக்டு தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு முட்டாள் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பொதுமக்கள் அப்படி எடுத்துக்காங்க. ஓரளவுக்கு பொதுமக்கள் முட்டாள் தான், ஏன்னா அவங்க மோடி போன்றவர்களாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அது ஒன்றும் அதுக்கு மேலே இது ஆதாரமே தேவையில்லை. ஆனால் மோடி நினைக்கிற அளவுக்கு முட்டாள் இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். வடிவேலு மேலே விமர்சனம். ஆமாம், வடிவேலு வந்து அவருக்கு எதிர்த்து நின்னார், நான் நீ விரோதி வளர்த்து விட்டவர். அவர் எப்படி வளர்த்து விட்டாரு? அதை தான் மறுபடியும் கேட்குறேன். ஒட்டுமொத்த மக்களும் வளர்த்து விட்டா, அவரை வளர்த்து விட்டாங்களா? வடிவேலை வளர்த்து விட்டது யார் சொல்லுங்க, ஆதாரத்தோடு சொல்லுங்க. இந்த படத்தினால தான் அவர் ஃபேமஸ் ஆனார்னு சொல்லுங்க, ஒரு படத்தை சொல்லுங்க சார். சின்ன கவுண்டரில் அவர் கவுண்டரில் என்னவா அந்த கவுண்டமணியை செஞ்சுருந்தால் அங்கே பெருசாக இருந்தாங்க. வடிவேல் ஒரு சின்ன ரோல் இருந்தாங்க, அங்கே பேசப்பட்டது கவுண்டமணி செஞ்சு. நான் சொல்லட்டுமா? வடிவேலை உருவாக்கினவர் ராஜ்கிரண், அவர் பேர் வாங்கினது தேவர்மான் படம். விஜயகாந்த் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்தார், அவ்வளோதான். உங்களால் திருப்பி திருப்பி சின்ன கவுண்டர் படத்தை தான் சொல்கிறீங்க, வேறு எந்த படத்தில் வந்தார் சொல்லுங்கம்மா? அது குறித்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இவர் தான் விஜயகாந்த் தான் கூட்டு போய் சேர்த்து விட்டார். சொல்லுங்கள், டிஜிட்டல் யாரோ ஒருத்தர் போய் கேளுங்களேன், இவ்வளோ காப்பாற்றுறீங்களே, போய் கேளுங்களேன். பிரேமலதாவை கல்லறை ஈரம் காயில் போய் ஜெயலலிதாவுக்கு பாராட்டு மழை பொழிகிறாங்க, கேள்வி வரலையே. உதயநிதிக்கு பட்டம் கட்டுறாங்கன்றீங்க, அங்கே யார் திமுக சேர்ந்த எவ்வளோ, இவ்வளோ கேள்வி வருது. இதெல்லாம் வரமாட்டேங்குது, இதெல்லாம் வரமாட்டேங்குது, ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா திராவிட இயக்கம்னா அவ்வளோ தொக்கு உங்களுக்கு. நாங்கள் உங்களை மாதிரி எவ்வளோ பேரை பார்த்து தான் வளர்ந்துருக்குறோம். அச்சு இன்றைக்கி இருக்கிற அச்சு ஊடகங்கள் அத்தனையுமே திராவிட இயக்கத்தை எதிர்த்து நின்றவங்க, அவங்கள எதிர்த்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு அச்சு ஊடகம் கூட திராவிட இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணல. 67 வந்து அழிந்தார் அண்ணாதுரைங்கிறது தான் கொடுத்தது. 132 இடத்துல பெரிய அகில இந்திய தலைவர் சொல்லக்கூடிய காமராஜரை தோக்கடிச்சிட்டு வந்த இயக்கங்க. அகில இந்திய அளவில் ஒரு தலைவர், அவரையே தோக்கடிச்சுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் 77 எலெக்ஷனில் வந்து 67 வந்த திமுக ஒழிந்தது அப்படின்னு போட்டு ஷோவும் இவர் காமராஜர் பேசின பேச்சுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து பீச்சில் நின்றாங்க. முடிந்தது திமுகன்னு போட்டாங்க. வரலாறு காணாத வெற்றி திமுக அப்போ தான் வந்து. அந்த சமயத்தில் ராமரை கேவலப்படுத்தினதாக சொல்லி இல்லஸ்ட்ரேட்டர் வீக்கிலிங்கிற ஒரு மேகசைன் ராமர் மாட்டுக்கறி தின்னாருங்கிறதெல்லாம் அந்த ஊர்வலத்தில் போனாங்க அப்படிங்கிற படத்தையெல்லாம் போட்டு இப்படிப்பட்ட திமுக ஓட்டுங்கிற மாதிரிலாம் திமுக எதிர்மறையாக போட்டாங்க. அதையெல்லாம் வச்சுட்டு தான் கருத்து கணிப்பு போட்டாங்க. திமுக அடியோடு வேறு இருக்கப்பட்டதுன்னு போட்டாங்க. 234 இடத்துல 184 இடத்துல திமுக வெற்றி. இவர்களால் இன்றைக்கி ஆதரிக்கப்பட்ட பழைய காமராஜ் தலைமையில் இருந்த காங்கிரஸ் 15 இடங்களில் வெற்றி. அதையெல்லாம் தாண்டி தான் வந்துடும், அதையெல்லாம் தாண்டி தான் வந்துடும். இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே, ஈரங்காயில் ஜெயலலிதா தான் என் ரோல் மாடல்றீங்க, என்னம்மா நியாயம்? யாராவது இப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிங்களா? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து சமீபத்தில் திறந்தாங்க. ஸோ அது வந்து அவசரமாக திறக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? தேவைகள் இருக்குதுங்கிறதால அவசரமாக திறந்தாங்கன்னு என்ன பஸ் நிற்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அவசரமாக இப்போ என்ன வசதி அங்கே குறைஞ்சி சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ அவசரமாக திறந்தாங்க, ரைட்டு. வேகமாக போய் அப்படி ரிப்பனை கட் பண்ணிட்டாங்களா, நிதானமாக கட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? என்ன வசதி இல்லை அங்கே? எந்த வசதி அங்கே இல்லாமல் போச்சு? பஸ் நிறுத்தத்துக்கு இடம் இல்லை, பேசஞ்சர்ஸ் தங்கிறதுக்கு இடம் இல்லை, அவங்க டிக்கெட்டு எங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை, அனௌன்ஸ்மெண்ட்டு சரியா இல்லை. ஏதாவது சொல்லுங்கள். அவசரமான ஒரு 10ஆம் பொதுவில் சொல்லாதீங்க. என்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் முழுசானாக்கா எதை எப்போ முழுசாகும்னு சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். எது எந்த இடத்துல அரைக்குறையாக அது நிற்கிதுங்கிறத சொல்லணும். அண்ணாமலை மாதிரி பேசாதீங்க, பொறுப்படுத்தும். இல்லை சார், இப்போ
கடைகளாக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸு வர்றதா இருக்கட்டும், இல்லை தூரம் அங்கேருந்து கோயம்பேட்டிலேருந்து கிட்டத்தட்ட அது ஒரு 40 கிலோமீட்டர் ஆகட்டும், சரியான பஸ் வசதிகள் இல்லை, ட்ரெயின் வசதிகள் இல்லைன்றது ட்ரெயின் இருக்குது. பஸ்ஸெல்லாம் ஊருக்குள்ளார வரதுனால போக்குவரத்து இடைஞ்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறதுக்கு தான் அந்த ஊருக்கு வெளியில் பஸ் ஸ்டாண்டை வைக்கிறாங்க. ஆனால் இதே சென்னையில் லாரிகள் 24 மணி நேரமும் ஓடிட்டு கேட்கறதுக்கு ஆளுங்க. ஏன்னா லாரி வர்றது வந்து காவல்துறைக்கு ஒரு வசதி. அதான் அவங்க நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் ஆட்சிக்கு சொல்கிறேன், லாரியை நிறுத்த சொல்லி பேசி பாருங்களேன் காவல்துறைகிட்ட. லாரி 24 மணி நேரமும் லாரிகள் நகருக்குள் போய் வருவதற்கு எந்த தங்கு தடை இல்லாமல் போய் வரக்கூடிய ஒரே நகரம் உலகத்திலேயே மாண்புமிகு சென்னை. தெரியுமா உங்களுக்கு? கோயம்புத்தூரில் போக முடியாதுங்க, விஜயவாடாவில் போக முடியாது, வெளியிலே நிறுத்திக்கணும். சென்னைக்குள்ளார தான் நீங்கள் பீக் ஹவரில் பெரிய லாரி ஒன்று வந்துவிட்டு, பீக் ஹவர் எப்போ வந்து இப்போ போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கு, போலீஸ்காரர் பார்த்துட்டு அந்த லாரிக்கு முதல்ல இடம் கொடுத்து அதை பத்திரமா அமைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம். காமதேவ் இல்லை சார், அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் சுற்றி வந்து நிறைய இடங்கள் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு சாதகமாக அங்கே திறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல நிறுவனத்தை குறிப்பிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க சார். அது நல்லா தான் செய்யுங்க. இப்போ அந்த போரூர்லேருந்து பைபாஸ் இருக்குது இல்லையா, கல்கத்தா பைபாஸ், அது 2 பக்கமும் நான் 17 வருஷம் அந்த பாதையில் தான் போயிட்டு, 2 பக்கமும் தென்னந்தோப்பு இருக்குது, கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி விளைவு என்னாச்சுன்னா இவங்க வீடை கட்டி அந்த காருங்கள்லாம் இப்போ உள்ள வந்து எப்படி அந்த ஹைவேஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன நெரிசல்றதோ அதே நெரிசல் இப்போ இருக்குது. ஸோ பிரயோஜனம், ஹைவேஸை சுற்றி எந்த கட்டடமும் வரக்கூடாதுன்னு ரூல் போட்டால் தான் முடியும். கேளம்பாக்கத்தில் நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் அது இருக்குது. அதுக்கு டவுனுக்குள்ளே வரதுக்கான பஸ் வசதியெல்லாம் இருக்குது. கிளாம்பாக்கத்தில் இருந்து நீங்கள் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் ஏறினீங்கன்னா நீங்கள் வேளச்சேரிக்கு வந்துடும், இங்கே வந்துடலாம். நாங்கள் அடிக்கடி வண்டலூர் போயிருக்கோம், கட்டும்போதே நாங்கள் பார்த்துருக்கோம். வண்டலூருக்கெல்லாம் நாங்கள் ட்ரெயின் ஏறி பொத்தேரி ஸ்டேஷனில் இறங்கி அந்த அந்த அவங்க காலேஜ் பஸ் வரும், அதில் ஏறிட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்கு போவோம். இல்லை சார், இந்த வட சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப தூரமாக, வட சென்னையில் இருக்கிறவனுக்கு நீங்கள் அந்த திருவொற்றியூர் இந்த மெட்ரோ ரயில் இருக்குது இல்லை, நீங்களும் நானும் வட சென்னையிலேருந்து இங்கேருந்து போகிறத விட அந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா 20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதில் இறங்கிடலாம், கிண்டியில் வந்து இறங்கிடலாம். 20 நிமிஷத்தில் அவ்வளோ ட்ரெயின் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இது நீங்கள் அங்கேருந்து இது சென்ட்ரலுக்கு வந்து சென்ட்ரலில் இருந்து நீங்கள் இதில் ஏறிட்டீங்கன்னா இந்த செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறினீங்கன்னா பொத்தேரியில் இறங்க வேண்டியது. வண்டலூருக்கு எத்தனை பசங்க இதில் கிண்டியிலேருந்து அது திருவொற்றியூர்லேருந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க தெரியும். எஸ்ஆர்எம் காலேஜ் வரிசையாக 4 காலேஜ் இருக்குது, எல்லோரும் போகிறாங்க. அந்த மாதிரி போகலாம், நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இந்த பக்கம் போகிறேன் இல்லையா, கோயம்பேடு பஸ்ஸுக்கு போகிறவங்கெல்லாம் போரூரில் திருமணம் வந்து ஹைவேஸில் வந்து இறக்கிறாங்க, இறங்கிட்டு வந்து அவங்கவுங்க ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி அந்த பாதி கோயம்பேடு சென்னையிலேருந்து வடக்கு பக்கமாக போகிற பஸ்ஸெல்லாம் தான் கோயம்பேட்டுக்கு வருவோம், தெற்கு பக்கத்தில் வரலாம் அங்கேயே நிறுத்திடுவாங்க. ஒரு அளவுக்கு இங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் குறையும், அவ்வளோதான். ரொம்ப காலத்துக்கு குறையாது. ஒரு பிராட்வேலேருந்து கோயம்பேட்டுக்கு போனோம்னா ஓரளவு குறைஞ்சி. இன்றைக்கி பிராட்வேக்கு போனால் அதே கூட்டம் தான். பெருக்கம் பண்ணுவோம், மக்களுடைய தொகைக்கு ஈக்குவலாக வாகனங்களுடைய எண்ணிக்கை பெருகி, அதை நம்ம வளர்த்திக்கிட்டே போக முடியாது. இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில சாலைகளை வந்து 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் பயன்படுத்த முடியும், மாலை 6 மணிக்கு மேலே தான் பயன்படுத்தும். அதுக்கு மத்தியில் நீங்கள் போகணுன்னாக்கா டோல் கட்டணும், $10 $15 கட்டணும். தஞ்சம்பகாடுன்னு ஒரு இடம் இருக்குது, துறைமுகத்தை ஒட்டு இடம். அங்கே போகிறதா இருந்தாக்கா இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரணும் தான் போக முடியும், மற்ற நேரத்தில் போக முடியாது. மற்ற நேரத்தில் போகிறதா இருந்தால் பணம் கட்டணும். அப்படி வச்சுருக்கான். அது மாதிரி பல சாலைகளை போட்டிருக்காங்க, கட்டண சாலைகளாக மாற்றலாம். அப்போ வந்து அந்த ரோடுக்கு நம்ம போக மாட்டோம். இல்லாட்டி போனால் இந்த ரோடு ஈஸியாக இப்போ ஈஸியாக ரோடு போட்ட பூச்சில் எயிட்டாக்கா இல்லை, இன்றைக்கி அந்த ரோட்டில் போக முடியும், அவ்வளோ ரஷ். ஏன்னா ஈஸியான ரோடு, அத்தனை பேர் அதுக்குள்ளே போடுறாங்க. அந்த மத்திய கைலாஷ்கிட்ட திரும்பவே முடியல. இப்போ என்னன்னாக்கா அங்கே ஒரு பிரிட்ஜு போடுறாங்க, அப்படியே அந்த பிரிட்ஜு ரொம்ப முடியும். அதாவது வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறையறதுக்கு வழியை பார்க்கணும். நீங்கள் அமெரிக்காவில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறீங்கன்னாக்கா வீட்டுகளில் வந்து 4 பேர் குடியிருக்காங்கன்னா 4 காருக்கும் பார்க்கிங் வேணும்.
ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கார் வச்சுருக்கோம். எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்காங்களோ அத்தனை கார் இருக்கும். அதுக்கும் நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் வீடு கட்ட வேண்டியது. அந்த பிரச்சனை இப்போ நமக்கு இந்த ஃப்ளாட்லாம் கட்டும்போது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கார் வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் இல்லை, வெளியில் ரோட்டில் நிறுத்துறாங்க. அந்த ரோட்டில் போக முடியல, 2 பக்கம் கார் நிற்குது, போகவே முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா வாகனங்கள் அதிகமாகுது, மக்கள் வசதி பெருகுது, இன்ஸ்டால்மெண்ட்டில் வண்டிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பீக் ஹவரில் போங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 2 வீலர்ஸ் அப்படியே எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாமல் வர்றாங்க. இதெல்லாம் யார் தடுக்க முடியும்? முடியாது, இம்பாசிபிள். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆஃபீஸ் ஹவர்ஸை மாற்றி வைக்கணும். எல்லாமே 10 மணிக்கு திறக்கிறேன், எல்லாமே 8 மணிக்கு வைக்கிறேன், எல்லா ஸ்கூலையும் 8 மணிக்கு வைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஸ்கூலெல்லாம் இத்தனை மணிக்கு திறக்கணும், இந்த இருக்கிற ஸ்கூலெல்லாம் இத்தனை மணிக்கு, இங்கே இருக்கிற அலுவலகம்லாம் இத்தனை மணிக்கு, அப்படின்னு நீங்கள் பிரித்து வைங்க. இதெல்லாம் போக்குவரத்து துறை செய்ய வேண்டிய விஷயம். அவங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சிட்டிக்கான பிளான்ஸு இதுவும் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. சார் அதே மாதிரி இப்போ பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து கலைஞரோட பேர் வைக்கிறாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்குமே பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு பேர் சத்தியமூர்த்தி சாகர். அப்போ கேட்குறேன், கலைஞர்னு வந்துட்டா மாத்திரம் வந்துடுவீங்க, எல்லாம் வந்துடுவீங்க. தாங்கப்பட்டி சர்தார் பட்டேல் சாலைன்னு வச்சுருக்காங்க. குஜராத்தில் இருக்குதா? காமராஜர் சாலைன்னு இருக்குதா? உங்கள் ஜாதிக்காரனே வச்சுருங்க இருக்குதாங்க. காமராஜர் ஒரு சிலை இருக்கா? என்னத்துக்கு வச்சுருக்கிற? இப்போ அவசியமான போராட சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் மகாத்மா காந்தின்னு வச்சிங்கன்னு. காந்தி தமிழர்களுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? காந்தி மதுரையில் ஒரு விவசாயி சட்டம் போடாமல் இருக்கிறத பார்த்து தான் சட்டையை கழித்தார். அதெல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் தமிழர்களுக்கான தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களுக்கு விரோதமாக அவர் எவ்வளோ வச்சுருக்கார். அவருக்கு நீங்கள் செலவு வச்சுருக்கீங்க. மகாத்மா காந்தி ரோடுன்னு போகிற தெருவுகள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தெருவுக்கு மகாத்மா காந்தி ரோடுன்னு வச்சுருக்கீங்க. அது எப்படி இருக்குது? அதெல்லாம் ஓகே. கலைஞர் கருணாநிதின்னு தான் போதும், பாஞ்சிருவாங்க. மழை வெள்ளம் பெய்யுதுங்க. மழை வெள்ளத்தில் மக்கள் முழுகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அந்த சீமான் என்ன பேசிக்கிட்டு இருந்தார்? இந்த மழை வெள்ளத்துக்கு காரணம் திமுகன்னுட்டு இருந்தார். ஒரு நல்ல கட்சி தலைவர் என்ன பண்ணிக்கணும்? மழை வெள்ளத்தில் மக்கள் அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி பொருள் நிவாரணம் கொடுக்கணுங்கிறத ஒரு நல்ல கட்சி தலைவனுக்கு அடையாளம். இது காரணம் திமுக சொல்லி அதில் எப்படி லாபம் பார்க்கலாம்? ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு என்ன லாபம்னு பார்க்குற ஆசாமி அவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அர்த்தம்.